இந்த கடைநல்லூர் மசூதுங்கிறவர் கேட்கிறாரு, சாதாரணமாக வாந்தி எடுத்தால் நோன்பு முடியாது, வேண்டுமென்று நாம எடுத்தால் தான் நோன்பு முறியும் என்ற ஹதீஸின் உண்மைத்தன்மை என்ன? சரியான ஹதீஸா இருக்கும்போது வாந்தி வராமல் இருந்து குமட்டி கொண்டிருக்கும் போது அதனை கை வைத்து எடுத்தால் நோன்பு முறியுமா கேட்கிறாங்க. அதாவது முதல் விஷயம், வாந்தி எடுத்தால் நோன்பு முறியுமா அப்படிங்கிற வச்சு பார்த்தீங்கன்னா, வாந்தி எடுத்தால் நோன்பு முறியும் என்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாந்தி எடுத்தார்கள், அஃப்தர நோன்பு எடுத்து நோன்பு விட்டார்கள் இருக்கு. அது நோன்பு முறியுங்கிற அர்த்தத்தில் வரவே இல்லை. முதல்ல வாந்தி எடுத்து டயர்டாகிறவங்க இன்னைக்கு நோன்பு வைக்க வேணான்னு நபிலான சொன்னதான் நோன்பு வச்சிருந்தாங்கன்னா, வாந்தி வந்துருச்சுன்னா வீக் ஆயிடுவாங்க. வாந்தி வந்துருச்சு மர எண்ணத்துக்கு நம்ம சாப்பிட்டுருவோம், எல்லாம் உள்ள வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி நோன்பு முறிந்ததுன்னு கூட அந்த ஹதீஸ்ல வரல. வாந்தி எடுத்தார்கள், அஃப்தர உடனே நோன்பை விட்டு விட்டார்கள். அவங்க தான் விட்டுருக்காங்க, அஃப்தரன்னு அவங்கள விட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு அந்த வாந்தி வந்துருச்சுன்னு சொன்னா, பலவீனம் அடைஞ்சிட்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு நோன்பு கண்டினியூ பண்ண முடியாது. என்ன வாந்திங்கிறது உணவு வந்தது ஒண்ணு, அந்த வாந்தி வர்றதுக்குன்னே ஒரு பலவீனம் கூடுதலா இருக்கும். கொஞ்சத்தை எடுத்தா கூட அதுவே நம்மளை தள்ளணும். அந்த மாதிரி ஒரு பலவீனம் வரும் பொழுது ஒரு நோன்பை தாக்கு பிடிக்க முடியாது நினைத்தாரையானால் அவர் நோன்பை விட்டுடலாமே தவிர முடியும்னா இழுக்கலாம். அது நோன்பு முறியவெல்லாம் செய்யாது. வாந்தி எடுத்தார்களே, இன்னொன்று அடிப்படை ஒன்று விளைக்கணும், எந்த ஒண்ணுமே நம்மளை மீறி வர்றதுக்கு எந்த சட்டமே கிடையாது. வாந்தியை பத்தி நீங்க பேசுறீங்க, திண்டாலும் நோம்பு முடியாது மறதியாக. இது வெளியே வர்றது, இது வெளியே வர்றது விட்டுருங்க. ஒருத்தன் வயிறு புடைக்க சாப்பிட்றான், யாவும் இல்லை நோம்புண்டு, நோம்புங்கிற நினைவே இல்லை. அவன் பாட்டுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஹாயா சாஞ்சி ஆஹா நம்ம நோம்புடு அப்படி நினைப்பு வருது. இப்ப என்ன செய்யணும், அவன் மர சாப்பிடாம அவ்வளவுதான், நீ திண்டு அல்லா கொடுத்த ரிஸ்க் உனக்கு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு அல்லாவா தந்திருக்கும் பொழுது நீ உன் நோம்பு முறிக்க தேவையில்லைப்பா, நீ நோம்பு தான், இனிமே சாப்பிடாம இருந்துக்க நோம்பு முறிக்கிற வரைக்கும் மகரிப் வரைக்கும் தான் சட்டம். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அவனுக்கு உணவளித்து விட்டான், நோம்பையும் கொடுத்து உணவையும் கொடுக்கறான்ல அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். மறதியை கொடுத்து அவனுக்கு ஒரு அருள் செஞ்சிருக்கிறான், அருளாக்குறாங்க. எப்படி மறதி தின்னுட்டான்னு கேட்கல, எப்படா நீங்க போச்சு நோம்பு வச்சுன்னு கேட்கல, அவனா செஞ்சான். மறதிங்கிற நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கு, நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த மாதிரி நடந்துருச்சு. அப்ப மறதிங்கிற சாப்பிடுறதுங்கிற உள்ள போறது அதுக்கே முடியாதுன்னா, வாந்திங்கிறது எவனாவது திட்டம் போட்டு 8 மணிக்கு வாந்தி எடுக்க வேண்டும்டா எடுப்பான். அவனுக்கு மிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ஒன்றுக்கு எப்படி எல்லாம் பிடிப்பான். நோம்பு வாந்தி எடுத்தாலாம் என்ன செய்யாது, நோம்பு முறியவே முடியாது. வேணும்னு எடுக்கிறவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, வாந்தி எடுக்கல ஆனா எடுத்தா தான் சரியா வருங்கிற ஒரு நிலை இருக்கும். அதாவது உமட்டிக்கிட்டு வரும், எதுவுமே செய்ய முடியாது, ஒரு இரிட்டேஷனா இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது, அப்படியே மயக்கம் வரும், பல மாதிரி பெரிய இடைஞ்சலா இருக்கும். அது அப்படி சில நம்ம ஒருத்தர் அனுபவிச்சிருப்போம். அந்த நிலையில் இருக்கும்போது விரல விட்டு 2 இழுத்தா வந்துடும் இருக்கு. இப்ப நோம்பு வச்சு எடுக்கலாமா, வேணும்னு இது வேணும்னு சும்மா வேணும்னு எடுக்கல, சும்மா வேணும் எடுத்தால கேட்பான், நல்லா இருக்கா வாந்தி எடுத்து நல்லா கேட்பான். அப்படி எடுக்கல இவரு, வாந்தி வந்துருச்சு, இங்க நிக்குது, ஏறக்குறை வந்த மாதிரி தான் அது, வாந்தி வந்து விட்டது. அது உள்ளக்கனா நீ அமுக்கல் எப்படி வந்த தீரும், அது இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னா அது வெளியே வந்தா தான் அது அவன் சரியா நார்மல் ஆகுவான். அப்படி இருக்கும்போது எடுத்தால் வருமானா, இது என்ன கூட்டம் ஒண்ணுமே இல்லை, என்ன இல்லையா, வெளியே எடுக்கிற விஷயம் தானே. உள்ள போறது, திங்காதீங்க பருகாதீங்கிற உள்ள போறது. ரத்தம் குத்துனா நோம்பு முறியுமா, ரத்தம் கொடுத்தா வெளியே எடுக்கிறது, ரத்தம் ஏத்தனா முறியும். அப்ப வெளியே எடுத்தல் என்பது நோம்பு முறிக்கிறதுல வராது, உள்ள செலுத்துவது தான் என்ன செய்யும் நோம்பு முறிக்குமாங்கிற ஒரு சர்ச்சை அதுல தான் வரும். இதுல உள்ள எடுக்கிற விஷயம் கிடையாது. உள்ள போயிடுச்சு, ஒரு கொமட்டிக்கிட்டு இருக்குதா, எடுத்தா எடுத்துட்டு போங்க, அது எடுத்தா தான் உங்களுக்கு சரியா வரும்னா, நமக்கு எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லா சிரமம், அது பொது விதி, பொதுவான ரூல் சொன்னோம்ல, ஒரு அடிப்படைக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்குண்டு. அந்த மாதிரி வசனத்தில் ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். அப்ப அல்லாஹ் சிரமப்படுத்தாத ஒன்று நீங்க சிரமப்படுத்துறீங்க, உங்களுக்கு சக்தி இல்ல எடுத்து ஆகணும்னா முடிஞ்சு வச்சு, உங்களுக்கு முடியலன்னு அர்த்தம், எடுத்துட்டு போங்க. முறியுமானா முடியாது, விடலாம்னா விட்டுறலாம். நோம்பு முடியாது. வாந்தி எடுத்தோம் நீங்க பாக்குறீங்க இவ்வளவு வந்துருச்சு, இதுக்கு பிறகு நேரம் பாக்குறீங்க, அசர்ல வந்தா இழுத்துடலாம் 1 மணி நேரத்துக்கு. காலையில வந்துருச்சுன்னா கஷ்டம். காலை நேரத்தில் அந்த வாந்தி வந்துருச்சுன்னு சொன்னா இதுக்கு பிறகு இன்னும் 8 மணி நேரம் இருக்குது, அவ்வளவு நேரத்துக்கு பசியை தாங்க முடியுமான்னு உங்களுக்கு தோன்றினால் தான். அப்படி தோன்றினால் ரசூலுல்லாஹ் வார்த்தை விட்டுருக்காங்கல்ல, விட்டு போயிருங்க சாமி. ஆனா கலா செய்யணும். நோம்பு விட்டுட்டாலும் இந்த நோம்பு என்ன செய்யணும், இன்னொரு நாளைக்கு வைக்கணும், பரிகாரம் செய்ய வேண்டியது. 60 நோம்பு அப்படிலாம் கிடையாது, குற்றத்தில் உள்ளதுல சாதாரண ஒரு நோம்பு விட்டதாக வந்துடும், அப்படி செஞ்சுட்டு போகலாம். அல்லது உங்களுக்கு சாயந்தரத்தில் 5 மணி 6 மணி 4 மணிக்கு 5 மணிக்கு வருது, வாந்தி வந்துருச்சு, கொஞ்சம் டயர்டா இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரம் தானே இழுத்துருவோம், இழுத்துட்டு போங்க. அது நம்மளே சேர்ந்த ஒரு விஷயம். முறியுமானா முடியாது, முறிக்கலாமாங்கிறத கேள்வி வரலாம். ஏன்னா நம்மளை மீறி வரக்கூடிய எதுவும் முறிக்காது. இப்போ உதாரணம் இல்லறத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படுச்சுன்னா நோன்பு கடமை, தூக்கத்தில் ஸ்கலிதமானா
நோம்பு முடியுமா? தூங்கிட்டீங்க, எந்திரிச்சு பார்த்தா வயசு கலிதமாக இருக்குது, அப்போ நோம்பு முடியாது. நீங்களா செஞ்சீங்க? அது நம்மளை மிஞ்சி நம்மளிடமிருந்து என்ன வெளிப்பட்டாலும் அதுக்கு என்ன வராது? கொலை செய்யறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். தவறு தானே, ஒருத்தர் அடிச்சீங்க, தவறா போய் பட்டுருச்சு, ஒரு கல்லை விட்டு எறிங்க, வண்டையில செத்து போயிட்டான். கல்லை விட்டு எரிஞ்ச குற்றத்தை வேண்டாம்லாம் எடுப்பானே தவிர கொலை குற்றம் போடுவானா? போட மாட்டான். ஏன்னா கொலை செய்யற நோக்கம் நமக்கு இல்லை. உலகத்தில் அப்படித்தான் சட்டம். வேணும்னு செஞ்சானா அல்லது வேற மாதிரி செஞ்சானான்னு பார்த்தா தீர்ப்பு அளிப்பாங்க. அதனால அல்லாஹ் அதை விட விவரமாக எல்லாம் இருக்கிறான். அதனால நம்ம வாந்தி எடுக்கிறதுனால என்ன செய்யாது, வேணும்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வேணும்னு எடுப்பாங்க. இவர் சொல்ற மாதிரி நிலையில உள்ளவங்க என்ன செய்வாங்க, இந்த கழுத்து வரைக்கும் வந்துடும், அப்போ தொண்டைக்குடி வரைக்கும் வந்துடும். அப்ப அது மாதிரி எடுத்த தப்பு கிடையாது. ஏன்னா அது நமக்கு கஷ்டம் தரக்கூடாது. அல்ல லேசான மார்க் இது.